எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, 10th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராபிலஸ் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் நமீபியா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எந்த விதைகள் முளைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஃபி கான். இந்தியா நமீபியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 ஒப்பந்தங்கள். க்ரூஸ் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் குஜராத் மாநிலம். முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாப் மாநிலம். தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம். சமீபத்தில் எரேசர் ராக்கெட் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சத்தீவு. திருவாரூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் யாருடைய சிலையை திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கருணாநிதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி கவனிங்க, 11th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2க்காக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட நாட்டின் முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எது? ஆன்சர் ஐஎன்எஸ் நிஸ்தார். ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே ஒரு 2 டைவிங் ஆதரவு கப்பலை தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்திய கடற்படைக்காக. ஸோ அதன்படி இந்த 2 கப்பலும் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தில் கட்டப்படுது. ஸோ அதில் முதல் கப்பல் இப்போ கட்டப்பட்டு இப்போ இந்திய கடற்படைக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் தான் ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படிங்கிறது. இது உள்நாட்டிலே கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் டைவிங் ஆதரவு கப்பல். ஸோ இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்டிருக்கு. எங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தினால விசாகப்பட்டினத்தில் கட்டப்பட்டிருக்கு. சரி, இந்த உள்நாட்டிலே கட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம உள்நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், வெளிநாட்டுடைய ஒரு உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறது இந்தியாவை வந்து எல்லாத்துலேயுமே தன்னிறைவு இந்தியாவாக மாற்றணும், அதாவது எல்லாத்துலேயுமே நமக்கான தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 2 திட்டங்களுக்கான ஒரு உதாரணமாக இந்த கப்பல் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 75% வந்து உள்நாட்டு தொழில்நுட்பம் தான் இந்த கப்பலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் ஆழம் வரைக்கும் டைவிங் ஆதரவோட இந்த கப்பலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மீட்பு பணிகளில் ஈடுபடணும், இப்போ கடல் சார்ந்த பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா மீட்பு பணிகள் செய்யறதுக்கு டைவிங், கடலுக்கடியில் 75 மீட்டர் டைவிங் செய்வது, இது போன்ற விஷயங்களுக்காக இந்த கப்பலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். ஸோ பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் சூரத் இப்போ ரீசெண்டாக இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிறது மும்பை மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் மும்பை மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் சிறிய ரக போர்க்கப்பலான ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. அதிநவீன நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாக்ஸிரும் மும்பையில தான் கட்டியிருக்காங்க மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில். இப்போ இது 3மே ரீசெண்டாக தான் இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. அடுத்து, உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது அப்படின்னா எம்எஸ்சி இரினா என்பது. நெக்ஸ்ட், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் அர்னாலா. ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது இந்திய கடற்படையுடைய புதிய ஆய்வு கப்பல். ஏற்கனவே முதல் ஆய்வு கப்பலான சந்தாயாக்கு வந்து நம்ம இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இது வந்து கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டியிருக்காங்க, கொல்கத்தா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில். ஸோ அதுக்கு அடுத்து 2வது ஆய்வு கப்பல் தான் ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ரஷ்யாவில் கட்டப்பட்ட இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் தமால் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய காலினின்கிராட் அப்படிங்கிற கடற்கரை நகரத்திலேருந்து இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க ஐஎன்எஸ் தமால் கப்பலை. ஸோ அது ஒரு ஏவுகணை தான், அங்கேயே போர்க்கப்பல். பிரம்மோஸ் ஏவுகணையானது அந்த கப்பல் மூலமாக வச்சு நம்ம லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 2வது கேள்வி, ஆசியாவிலேயே அதிக வயதுடைய யானை எது? ஆன்சர் வத்சலா. ஸோ இப்போ ஆசியாவிலேயே மிக வயதான யானையான வத்சலா பார்த்தீங்கன்னா உடல் நல குறைவின் காரணமாக இப்போ இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
சரி கவனிங்க, வத்சலா அப்படிங்கிறது ஒரு பெண் யானை. இப்போ உடல் நலக்குறைவின் காரணமாக அதிகமான வயது முதிர்வு காரணமாக உறுப்புகள் செயலிழந்து இப்போ இறந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆசியாலே அதிக வயதுடைய யானை இது. போன வருஷம் இதோட வயது வந்து 110 அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மத்திய பிரதேச மாநிலத்தின் பன்னா டைகர் ரிசர்வ் பூங்கால இது இருந்திருக்கு. இப்போ அது காலமாயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மே மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போன வருஷம். அந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சாரி, இந்த வருஷம் மே மந்த் தான் வந்து இந்த ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அதன்படி குஜராத்தில் கீழ் தேசிய பூங்கால மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த சிங்கங்களோட எண்ணிக்கை இந்த கணக்கெடுப்பின் படி 674 இப்போ 891 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்புங்கிறது நடத்தினாங்க. அதன்படி இந்தியாவில் 6327 நதிநீர் டால்ஃபின்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவிலே அதிகமாக நதிநீர் டால்ஃபின்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பறவைகள் கணக்கெடுப்பின்படி 798 பறவை இனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. அதுல ஈரநில பறவைகள் பார்த்தீங்கன்னா 397 பறவை இனங்கள் இருக்கு. அதே மாதிரி நிலப்பரப்பு பறவை இனங்களை பொறுத்த வரைக்கும் 401 பறவை இனங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரநில பறவைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5,52,349. நிலப்பரப்பு பறவைகள் பார்த்தீங்கன்னா 2,32,519 பறவைகள் இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின் படி. அடுத்து 3வது கேள்வி, எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாநில அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பீகார். இப்போ பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் போடுறாங்க இல்லையா, அதாவது வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து இனிமேல் 35% இடஒதுக்கீடானது வழங்கப்படும் சொல்லிட்டு பீகார் அறிவிச்சிருக்கு. ஸோ அது அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. பீகார் மாநிலத்தில் நிரந்தரமாக இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த 35% இடஒதுக்கீடுங்கிறது மாநில அரசு வேலை வாய்ப்புல வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பீகார். பீகாருடைய முதலமைச்சர் யாருன்னா நிதிஷ்குமார். ஆளுநர் வந்து ஆரிஃப் முகமது கான். அடுத்த தலைநகரம் வந்து பாட்னா. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நம்ம நாட்டுடைய முதல் மாநிலம் எதுனா தெலுங்கானா. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில வந்து 15% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. 4வது கேள்வி, பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் டேஷ் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது? ஆன்சர் 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளுடைய கூட்டு முயற்சினால தொடங்கப்பட்டதா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது சர்வதேச விண்வெளி நிலையம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. ஒரு மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பூமியை சுற்றி வருது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 16 தடவை சுற்றி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து 16 தடவை சூரிய கிரகணம், சூரிய உதயங்கள் அப்படிங்கிறது அவங்க பார்க்க முடியும். சரி கவனிங்க, இப்போ ஆக்சிம் 4 திட்டம், அதாவது ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு 14 நாட்கள் ஆய்வு செஞ்சு அந்த 14 நாட்கள் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ 230 தடவை அவங்க பூமியை சுற்றி வந்திருக்காங்க. அதனால 230 தடவை சூரிய உதயங்களையும் சூரிய அஸ்தமனங்களையும் இவங்க பார்த்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவுக்கு அவங்க சுற்றி போயிருக்காங்க இப்போ ஆக்சிம் 4 திட்டத்தில் கீழ் சென்ற அந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லட்சம் கிலோமீட்டர். ஸோ விண்வெளி பயணத்தில் சுமார் 100 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு அவங்க கடந்திருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து இப்போ அந்த 14 நாட்கள் போயிருப்பாங்க இல்லையா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து எலும்பு ஆரோக்கியம் சம்மந்தமாக ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ வெந்தயம், அப்புறம் பச்சை பயிர் விதைகள் முளைக்க வச்சிருக்காங்கலாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனம் தான் ஆக்சிம் 4 திட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாசாவுடைய கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து தான் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலத்தில் சுபான்சு சுக்லா வந்து அனுப்பப்பட்டிருப்பாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க இப்போ விரைவில் பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி,
இந்தியாவில் யூபிஐ பண பரிமாற்ற முறையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், அதுதான் நம்ம ஷார்ட்டா யூபிஐன்னு சொல்றோம். இது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இது யூபிஐ மூலமா பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா வந்து நீங்க மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சரி, இப்போ அந்த டிரான்சாக்ஷன் பண்ற அந்த டைமை கூட 10 செகண்டா குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்கணும்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ முறையை வந்து பாராட்டியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய யூபிஐயை பாராட்டியிருக்காங்க. அதனாலதான் பார்க்குறோம். இந்த யூபிஐ பண பரிமாற்ற முறை 2016 அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் டெவலப் பண்ணா இந்த யூபிஐ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஷார்ட்டா என்பிசிஐன்னு சொல்லுவோம். என்பிசிஐ தான் இது டெவலப் பண்ணியிருக்காங்க யூபிஐ. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 108 கோடிக்கும் அதிகமான முறை வந்து டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐ மூலமாக பண்ணுறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் ஒரு பெட்டி கடை இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு ஸ்டோராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ அப்படிங்கிறது அவைலபிள் கொண்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியாவில். சரி, இப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பற்றி பார்த்தோம், சர்வதேச நாணய நிதியம் பற்றி பார்த்தோம்னா, இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1944 ஜூலை 22. ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கு. மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. அடுத்த 6வது கேள்வி, உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை %% அதிகரித்துள்ளது? ஆன்சர் 38%. ஸோ இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது இப்போ 38% அதிகரிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மத்திய பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது குஜராத்தில் கேவாடியா அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்றிருக்கு. யாருடைய தலைமையில இந்த மாநாடு நடந்துச்சுன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தலைமையில நடந்திருக்கு. ஸோ அதுல பேசின போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ 4.46 கோடிக்கும் மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2014 to 15 கல்வியாண்டோட ஒப்பிடும் போது இப்போ உயர்கல்வியில மாணவர்களோட சேர்க்கை விகிதம்ங்கிறது 30% அதிகரிச்சிருக்கு. அதுல சேர்றாங்க இல்லையா மாணவ மாணவிகள், அதுல பெண்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 38% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்கள் உயர்கல்வியில அதிகமாக சேர்க்கை பெறுவதாகவும் இதுல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முனைவர் படிப்பு, இந்த பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லையா, பிஹெச்டி படிப்புல பாத்தீங்கன்னா சேர்க்கையானது 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுல முனைவர் படிப்புல பெண்களை நம்ம பர்டிகுலரா பார்த்தோம்னா, பெண்கள் பாத்தீங்கன்னா 136% அதிகரிச்சிருக்கு முனைவர் படிப்பு படிக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அப்படின்னு. நெக்ஸ்ட், உயர்கல்வியில பழங்குடியினர்கள் சேர்க்கை பெறுவது 10% அதிகரிச்சிருக்கு. பட்டியலின பிரிவினர் சேர்க்கை பெறுவது 8% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2035 பாத்தீங்கன்னா உயர்கல்வியில வந்து 50%க்கும் மேல நம்மளுடைய சேர்க்கை விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெகதீப் தன்கர். ஸோ நம்ம இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான் ஜெகதீப் தன்கர். இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம இந்திய பிரதமர். வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து வெங்கையா நாயுடு. சரி, இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்கறோம்னா, இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது இப்போ 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியோட நிறைவடையுது. அதனாலதான் இவரை பத்தி பார்க்கிறோம். ஜெகதீப் தன்கர் இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவர். சரி, இப்போ இவர் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி, துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநரா இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்காக இவர் வந்து தேர்தலில் நின்னாரு. ஸோ வெற்றி பெற்று இவர் வந்து பதவியில் இருக்காரு. இவருடைய பதவி காலம் 2027 ஆகஸ்டோட நிறைவடையுது. அடுத்த 8வது கேள்வி, மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இப்போ 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குறது. இப்போ ரேஷன் கடைக்கு போய் நம்ம அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கு அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று அந்த பொருட்களை வழங்குவதற்காக சோதனை அடிப்படையில் இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, இந்த வருஷம் ஜூலை 1 தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க. ஸோ அதன்படி இப்போ 70 வயதை தாண்டி ஒரு 15 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சோதனை அடிப்படையில் சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, அப்புறம் நாகப்பட்டினம், நீலகிரி, கடலூர், இந்த மாவட்டங்கள்ல 2 வட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 வட்டங்களை தேர்வு செஞ்சு அங்கே உள்ள மூத்த குடிமக்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களானது விநியோகம் செய்யப்படுகிறது.
அடுத்த 9வது கேள்வி, இந்திய அணி ஃபிஃபா தரவரிசையில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் 133வது இடம். ஸோ இப்போ ஃபிஃபா தரவரிசை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா கால்பந்து தரவரிசை. அதில் இந்திய கால்பந்து அணி வந்து 133வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஃபிஃபா தரவரிசையில் ஒரு சிறப்பான இடம் பிடித்தது அப்படின்னா அது 1996ல் 95வது இடத்த பிடிச்சிருந்தது. அதான் லாஸ்ட்டாக இந்தியா இருந்த ஒரு சிறப்பான இடம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ஆகிட்டே தான், வீழ்ச்சி கண்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது 2025 பார்த்தீங்கன்னா 2016 வந்து 135வது இடம், இப்போ 2025 வந்து 133வது இடத்துல இந்தியா இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஃபிஃபா தரவரிசையில். ஃபிஃபா அப்படின்னா சர்வதேச கால்பந்து சங்க கூட்டமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கிறதா இந்த ஃபிஃபா அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். சரி, இப்போ இந்தியா 133வது இடம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா அர்ஜென்டினா வந்து முதல் இடத்துல இருக்கு. ஸ்பெயின் வந்து செகண்ட் பிளேஸ், பிரான்ஸ் வந்து தேர்டு, அப்புறம் 4th பிளேஸ் இங்கிலாந்து, 5th பிளேஸ்ல வந்து பிரேசில் நாடு இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், 2024ஆம் ஆண்டிற்கான ஊழல் தரவரிசையில் இந்தியா வந்து 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. காற்று மாசுபாட்டு குறியீட்டில் 5வது இடம், உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் 24வது இடம், வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா 36வது இடத்துல இருக்கு. தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. 10வது கேள்வி, உலக மக்கள் தொகை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 11. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம், அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதாவது உலக அளவில் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும், அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது இப்போ 146 கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் வந்து சீனா இருக்குது. சரி, மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா empowering young people to create the families they want in a fair and hopeful world அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த மக்கள் தொகை தினத்திற்கான தீம். சரி, நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் பற்றி. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1965. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் இருக்கு. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக அஷ்யம் ஸ்டைனர் வந்து இருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ், குடியுரிமை ஆவணம், அதாவது இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா 2003 தான் அந்த வாக்காளர் திருத்த பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. இப்போ எகைன் பீகாரில் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க குடியுரிமையை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். இந்த திருத்த பணிகள் மேற்கொள்கிறதே முக்கியமாக அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தானா, வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் திருத்த பணிகள் மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்திய குடியுரிமை பெற்றவர் தானா, இந்தியாவை சேர்ந்தவர் தான், இந்திய குடிமகன் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஆவணங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை ஆவணமாக ஆதார், குடும்ப அட்டை இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை அளிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் இப்போ நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. அது ரிக்டர் அளவுகோலில் 4.4 அளவுகளாக பதிவாயிருக்கு. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட நாட்டின் முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, INS நிஸ்தார். ஆசியாவிலேயே அதிக வயதுடைய யானை எது? ஆன்சர் வத்சலா. எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பீகார். பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது? ஆன்சர் 400 கிலோமீட்டர். இந்தியாவில் UPI பண பரிமாற்ற முறையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை %, அதிகரித்துள்ளது? ஆன்சர் 38%. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெகதீப் தன்கர். மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. இந்திய அணி ஃபிஃபா தரவரிசையில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் 133வது இடம். உலக மக்கள் தொகை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜூலை 11ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.